அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஹாசரா கிரியேஷன்ல பண்ண போறது இறால் குருமா. இறாலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய இறாலா இருந்தா இந்த குருமாக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 எலுமிச்சை பழத்தோட சாரை பிழிஞ்சு விட்டு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டுடலாம். சின்ன தேங்காவாக இருந்தால் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. பெரிய தேங்காவாக இருந்தால் 1/2 மூடி எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காயிலேருந்து தலைப்பால் தண்ணிப்பால் எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்கும்னா சேர்த்துங்க. கத்திரிக்காய் தான் இந்த குருமாக்கே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் 2 பெரிய கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாவை கட் பண்ணிக்கலாம். குருமா பண்ணுற பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 4லேருந்து 5 ரம்பையில சேர்த்துக்கலாம். ரம்பையில உங்கள் ஊரில் கிடைச்சா சேர்த்துக்கங்க. ரம்பையில தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வெங்காயம் முருகி வர வரைக்கும் வதக்குங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதோட கிரேவிக்கு வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா கனிஞ்சு வரணும். மசாலா போட்டு வச்சிருக்க இறாலையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதங்கினதோட தேங்காய் பால் கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். உப்பு வரப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, வேணும்னா போட்டுங்க. மூடி போட்டு இறாலை 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கும். கிரேவி தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டு கொஞ்சமாக மல்லிக்கீரையை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உங்ககிட்ட நிறைய மல்லிக்கீரை இருந்துச்சுன்னா நிறைய தூவிக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இறால் குருமா நல்லா திக்காகிடும். சுவையான இறால் குருமா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.